ஹலோ கைஸ். இன்னைக்கு வந்துட்டு எப்போ போல வந்துட்டு யூரோப் கண்ட்ரி பத்தி தான் பேச போறோம். ஸோ அதில வந்துட்டு லக்சம்பர்க் இதுக்கு முன்னாடி வந்துட்டு 2 வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்துட்டு வேரோஸ் ஒர்க்கர்ஸ் வந்துட்டு நெறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில வந்துட்டு ஏதாச்சும் நல்ல ஓப்பனிங்ஸ் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த வீடியோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோல வந்துட்டு மெயினா வந்துட்டு என்னெல்லாம் உங்களுக்கு மெயின் ரிக்வயர்மெண்ட்ஸ் வேணும் உங்களுக்கு இங்கே வேரோஸ் ஒர்க்கர் நீங்க ஜாப் வாங்குறதுக்கு. ஸோ அடுத்து வந்துட்டு என்ன டிமாண்ட் ஜாப்ஸ் இருக்கு இந்த வேரோஸ் டிபார்ட்மெண்ட்ல. ஸோ அடுத்து வந்துட்டு எல்லா கம்பெனிஸ் உங்களுக்கு வேரோஸ் ஜாப் வித் ஸ்பான்சர்ஷிப் ஜாப் தர போறாங்க. ஸோ இதெல்லாம் பத்தி வந்து இந்த வீடியோல வந்துட்டு டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சேனல் வந்துட்டு புதுசா யாராச்சும் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. இல்ல டிஸ்லைக் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த வேரோஸ் ஜாப்ஸ்க்கு வந்துட்டு என்னென்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் உங்களுக்கு மினிமம் இருக்கணும். அப்பதான் நீங்க அப்ளை பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதை பத்தி ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ மெயின் வந்துட்டு இங்கே ஏஜ் லிமிட்டு ஒன்றுமே இல்லை உங்களுக்கு. நீங்கள் 55 இயர்ஸ் ஆனால் கூட நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். ஸோ அடுத்து வந்துட்டு இந்த ஐஎல்டிஎஸ் தேவையில்லை. நோ லாங்குவேஜ் டெஸ்ட் நீடட்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு ஐஎல்டிஎஸ் எல்லாம் தேவையில்லை. ஸோ நீங்கள் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இங்கிலீஷ் வந்தாலே போதும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? சேலரி வந்துட்டு மினிமம் உங்களுக்கு 3 to 4,000 வந்துட்டு யூரோஸ் பர் மந்த் உங்களுக்கு பே பண்ணுறாங்க. அது வந்து டிபெண்ட்ஸ் நீங்கள் எந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க அது மேலே டிபெண்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இன்டர்வியூ நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவீங்க அதுக்கு மேலே டிபெண்ட் ஆயிருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு எஜுகேஷன் வந்துட்டு உங்களுக்கு 10th முடிச்சாலே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். எஜுகேஷன் ஸ்கூலில் பண்ணாலே போதும் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் எல்லாம் செக் பண்ணிவிட்டு என்னெல்லாம் ரிக்குவயர்மெண்ட் அவங்க கேட்டிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ரேண்டமாக அப்ளை பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ இந்த நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஜாப் ஆஃபர் ஏதாச்சும் கிடைச்சா உங்களுக்கு ப்ரோசஸ் டைம் எவ்வளோனா, ஸோ அஃபிஷியல் டைம் வந்து 15 டேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஸோ 15 டேஸ்க்கெல்லாம் வீசா கிடைக்காது உங்களுக்கு. அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் டாக்ஸஸ் வந்துட்டு மற்ற யூரோப் கண்ட்ரிகளை கம்பேர் பண்ணால் எஸ்பெஷலி இந்த வேரோஸ் ஜாப்ஸ்க்கு வந்துட்டு இந்த அன்ஸ்கில்டு அண்டரில் வரதுனால தான் வந்துட்டு உங்களுக்கு 8 to 25% உங்களுக்கு டாக்ஸஸ் வரும். ஸோ மெயின் இந்த வேரோஸ் ஜாப்ல என்ன ப்ராஃபிட் என்ன பெனிஃபிட்ஸ் என்ன உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அகாமடேஷனில் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ அது மெயின் உங்களுக்கு அந்த காசெல்லாம் உங்களுக்கு சேவ் ஆயிரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மெயின் இந்த வேரோஸில் வந்துட்டு நிறைய உங்களுக்கு நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த வேரோஸ் ஜாப்ஸ்க்கு என்ன வீசா அப்ளை பண்ணுவாங்கன்னா, ஸோ டி வீசா அப்ளை பண்ணுவாங்க. இந்த டி வீசாவோட நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீஸ்னா 80 யூரோஸ் நீங்கள் பே பண்ணணும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் ஸ்பௌஸ் நீங்கள் ஹஸ்பண்ட் நாட்டில் ஒய்ஃப் நீங்கள் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு கூட நீங்கள் ஸோ வீசா ஃபீஸ் எவ்வளோனா ஸோ 80 யூரோஸ் தான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு எல்லா எம்ப்ளாயர்ஸ் தான் உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் யார் கொடுக்குறாங்க அவங்க தான் எல்லாம் பார்த்துப்பாங்க. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு நாலேஜுக்காக தான் நான் ஸோ எவ்வளோ யூரோஸ் எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த வீசா ஃபீஸ் எல்லாம் வந்துட்டு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1 இயர் வீசா உங்களுக்கு தருவாங்க டி வீசா. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் நீங்கள் பிஆர் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஈஸியாக பிஆர் வாங்கிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஸோ என்னெல்லாம் ரொம்ப டிமாண்ட் ஜாப்ஸ் இருக்குது வேரோஸில் வந்துட்டு பார்த்துக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு வேரோஸ் அசோசியேட்ஸ் வந்து நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கும். இந்த பேக்கர்ஸ் ஆகட்டும், லோடிங் அன்லோடிங் எல்லாம் இருக்குல்ல. ஸோ எல்லா கேட்டகரி வந்துட்டு ஸோ நிறைய ஓப்பனிங் அதில் வந்துட்டு 2-3 வருஷம் நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஸோ ட்ரை பண்ணலாம் நீங்கள். சரிங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு இந்த போர்க் லிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ் நீங்கள் அதில் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் 3 to 4 இயர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அது கூட நல்ல சேலரி இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்வென்ட்ரி கிளர்க். இன்வென்ட்ரியில் இந்த வேரோஸில் வந்துட்டு இன்வென்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஸோ ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஷிப்பிங் கோஆர்டினேட்டர்னு சொல்லுவாங்க. ஷிப்பிங் கோஆர்டினேட்டர் அதில் ஏதாச்சும் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த லாஜிஸ்டிக்லாம் வந்துட்டு ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல சேலரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்துட்டு வேரோஸ் சூப்பர்வைசர் ஆகட்டும் இல்லாட்டி வேரோஸ் மேனேஜர் கூட நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு 3 to 4 இயர்ஸ் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு பேக்கேஜ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னா ஸோ நீங்கள் மெயின் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த யூரோப் ஃபார்மேட் வந்துட்டு சிவி அதுக்கப்புறம் வந்துட்டு கவர் லெட்டர் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இந்தியன் ஃபார்மேட்டில் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால வந்துட்டு ஸோ யூரோப் ஃபார்மேட்டை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி முன்னாடி வந்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நீங்கள் மெயின் பார்க்கணுன்னா ஸோ என்னெல்லாம் ரிக்குவயர்மெண்ட் கேட்டிருக்காங்க டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மேட்ச் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதான் ஹைஸ்கூல்னு போட்டிருக்காங்க. அதில் வந்து சில ஓப்பனிங்ஸில் வந்துட்டு குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது எல்லாம் தெளிவாக வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, ஏதாச்சும் லாங்குவேஜ் டெஸ்ட் கேட்டிருக்காங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய எல்லாமே ரிக்குவயர்மெண்ட்ஸ் அங்கே போட்டிருப்பாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ மெயின் வந்துட்டு அந்த ஸ்பான்சர்ஷிப் வீசா அவங்க தராங்க இல்லைன்னு அது மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் மெயினாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் அதாவது லோக்கல் ஹைரிங் கூட பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு ஸோ அந்த ஜாப்கெல்லாம் கேட்டகரிகளில் நீங்கள் அப்ளை பண்ணது வேஸ்ட் ஆகும். அதனால வந்துட்டு இந்த 3 பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சும்மா ரேண்டமாக அப்ளை பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ எந்தெந்த கம்பெனியில் வந்துட்டு இந்த வேரோஸ் ஜாப்ஸ்க்கு வந்துட்டு ஹைர் பண்ணுறாங்கன்னா ஸோ நாங்கள் ஃப்ளாஷ் பண்ணுறேன். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் உங்களுக்கு அமேசான், சிஎஃப்எல், பிடிபி, C4L இதே மாதிரி வந்துட்டு நிறைய கம்பெனிஸ் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு அந்த வெப்சைட்டில் போயிட்டு நான் ஃப்ளாஷ் பண்ணுறேன். ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள்
இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உள்ள என்னெல்லாம் ஓப்பனிங்ஸ் இருக்கோ அந்த கம்பெனி வந்துட்டு அந்த இமெயில் எடுத்துகிட்டு நீங்கள் சிவி அதுக்கப்புறம் கவர் லெட்டர் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் அனுப்பலாம். இல்லாட்டி கூட அங்கேயே ஓப்பனிங்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் சிவி ஏதாச்சும் ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுச்சுன்னா அது கண்டிப்பாக அவங்க வந்துட்டு நீங்கள் கால் பேக் பண்ணுவாங்க. இல்லாட்டி வந்துட்டு இமெயிலில் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஏஜென்சி கூட நிறையா பண்ணுறாங்க வீரஸில் வந்துட்டு. அது கூட நான் ஏஜென்சிஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளாஷ் பண்ணுற ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஏஜென்சி என்னென்ன நான் கொடுத்துருக்கேன், மைக்கேல் பேஜ் ஆகட்டும், இல்லை ஹேஸ் ஆகட்டும், ராபர்ட் ஆல்ஃப் ஆகட்டும், ஸோ இதே மாதிரி நிறையா ஏஜென்சிஸ் வந்து ஜென்யூனாக பண்ணுறாங்க. ஸோ அந்த ஏஜென்சி கூட நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்னெல்லாம் அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அவுட் சைட்லேருந்து செக் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சிவி கவர் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ இவங்க எல்லாம் காசு வந்து ஃபஸ்ட்டு யாரும் வாங்க மாட்டாங்க. ஆஃப்டர் ஜாப் ஆஃபர்ட்டு நீங்கள் சில பேர் கேட்பாங்க. சில பேர் வந்துட்டு அங்கேயே வந்துட்டு நீங்கள் சேலரியே கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கூட ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் வந்துட்டு எஃபர்ட் போட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ நீங்கள் உண்மையாக நீங்கள் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் 2 to 3 months நீங்கள் ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் கிடைக்கும். 2-3 நாள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கிடைக்கலன்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஸோ நீங்கள் ஏஜென்சி நான் போகிற காசு இருக்கும் அங்கேயே போனேன்னு கூட ஸோ அவங்களும் இதே மாதிரி தான் உங்களுக்கு ஸோ உங்கள் ப்ரொஃபைலை வச்சுட்டு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இன்டர்வியூ அரேஞ்ச் ஆகிடுச்சு, நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டோம்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் இந்த மாதிரி தான் வெப்சைட்டில் வந்துட்டு அவங்க ட்ரை பண்ணி தான் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 80% மக்களுக்கு இந்த ஏஜென்சிக்கு வந்துட்டு யாரும் ஸ்பான்சர்ஸோ யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இதே மாதிரி வந்துட்டு அவங்க சிவி கவர் ரெடி பண்ணிவிட்டு ஸோ அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜாப் வாங்கி கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் வந்துட்டு நீங்கள் எஃபர்ட் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு அந்த காசு எல்லாம் உங்களுக்கு சேவ் ஆகும். சரிங்களா? உங்களுக்கு டைரெக்டாக ஸ்பான்சரே உங்களுக்கு ஜாப் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்தா கண்டிப்பாக அவங்களே விசா சார்ஜஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியும் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு விசா அனுப்பிச்சிடுவாங்க. அதனால் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேமிலி கூட கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே செட்டில் ஆகலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இல்லை டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை, டேக் கேர், லவ் யூ ஆல் கைஸ்.